இதை தொடர்ந்து லாஸ்ட்டாக காமிச்ச அந்த ஒரு கிளிப்பு, இந்த ட்ரெய்லரோட ஹைலைட்டே அந்த ஒரு சீன் தான். 456 பிளேயர் G1 அவர் சூட்டை பற்றின போட்டுக்கிட்டு நடந்து வந்துட்டு இருப்பாரு. சீசன் 1ல் காமிச்சிருப்பாங்க. ஃபைனலுக்கு வர பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த ஒரு சூட்டை போட்டு அவங்களுக்கு ஒரு டின்னர் பார்ட்டி வைப்பாங்க. அதை வச்சு பார்க்கும்போது G1 ஃபைனல் கேம் வரைக்கும் வந்துட்டாரு. கோட் செட் மாட்டிக்கிட்டு அந்த ஒரு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா நடந்து போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஆப்போசிட்டில் ஃப்ரண்ட்மேன் இருக்காரு. அவரோட மாஸ்க்கை ரிமூவ் பண்ணி ஃபேஸை ரிவீல் பண்ணுறாரு. G1 அண்ட் ஃப்ரண்ட்மேன் இவங்க 2 பேருமே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க போகிறாங்க. அந்த விஷயம் எப்படி அமைச்சிருக்க போகிறாங்கன்னு தெரியல, ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. ஃப்ரண்ட்மேன் G1 பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு, உனக்கு இன்னுமே இந்த மனுஷங்க மேலே நம்பிக்கை இருக்கான்னு சொல்லி. ஏன் பர்டிகுலராக இந்த ஒரு கேள்வியை G1 பார்த்து கேட்குறாருன்னா, கண்டிப்பாக இந்த சீசனில் G1க்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆரம்பத்தில் மக்களை காப்பாற்றணும்னு சொல்லி வந்தவர், அதுக்கப்புறம் மக்கள் ஒரு கேமுக்காக ஒரு பணத்துக்காக எப்படிலாம் மாறலாம்னு சொல்லி அவர் கண்ணு முன்னாடியே பார்த்துருப்பாரு. நிறைய பிட்ரைல்ஸ் நடந்திருக்கும் போல் அவருக்கு. இதெல்லாம் வச்சு தான் ஃப்ரெண்ட்மேன் அவரை பார்த்து கேள்வி கேட்குறாரு, உனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கான்னு சொல்லி. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதோட இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 3யோட ட்ரெய்லர் பற்றின முடியுது. ட்ரெய்லர் பார்க்க உண்மையிலே நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பெக்டேஷனை இனிமேல் அதிகமாக்கியிருக்குன்னு தான் சொல்லுவேன்.